தமிழ் டெக் நியூஸ் 56வது எபிசோடுக்கு உங்களை என்பதும் வரவேற்கிறேன். ஸோ இன்றைய நியூஸில் வழக்கம் போல் செம்ம நியூஸ்லாம் வந்திருக்கு. அண்ட் இந்த வாரம் ஆப்பிள் ஐஃபோன் 15 சீரீஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் லான்ச்சை வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. கடையில் என்ன கூட்டம், இந்தியாவில் 2 ஸ்டோர் தான் இருக்குது, அங்கேயும் அலமோதுறாங்க. அண்ட் அவங்களுடைய அஃபிஷியல் தேர்ட் பார்ட்டி ஸ்டோர்லேயுமே பயங்கரமான ஒரு கூட்டம். அதே விஷயத்தை திரும்ப அப்படியே லான்ச் பண்ணாலும் கொஞ்சோண்டு மாடிஃபிகேஷனோட கூட்டம் வரும் அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் ஆன்லைனில் பரவிட்டு இருக்குங்க. அது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிளுடைய சப்ளையரான ஃபாக்ஸ்கான் இப்போ இந்தியாவில் அடுத்த ஒரு வருஷத்தில் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்ய போகிறதா சொல்கிறாங்க. இதனால வேலை வாய்ப்புகளும் அதிகமாக போகுது. அட் த சேம் டைம் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15 சீரீஸில் பேசிக் மாடல்ஸ் மட்டும் தான் இங்கே இந்தியாவில் பிளானிங், அதாவது தயாரிக்க ஆரம்பித்தாங்க. போக போக வந்து மேக்ஸிமம் வந்து அந்த ப்ரோ எடிஷன் கூட இங்கே தயாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றத போல் சொல்கிறாங்க. ஃப்ளிப்கார்ட் இந்த மாதம் 28ஆம் தேதி, செப்டம்பர் 28ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேல் அடுத்த மாதம் வரப்போது இல்லையா, அதுக்கு ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ஃபோனுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் இருக்குன்றதை அப்படியே அன்வீல் பண்ணிகிட்டே வரப்போறதா சொல்கிறாங்க. ஸோ அஃபிஷியல் சேல் டேட் இதுதான்றது இப்போ வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல, பட் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9, 10 இந்த தேதியில் தான் வந்து இருக்க போகுது. அமேசான்லேயும் அதே தேதியில் தான் வரப்போகுது, இதுலேயுமே அதே தேதி தான் வரப்போகுது. ஸோ சப்போஸ் யாராச்சும் ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ இருந்து என்னென்ன ப்ரைஸிங் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா சேல் அப்போ நாங்கள் உங்களுக்கு கம்மியாக கொடுக்குறோம் அப்படின்ற பேரில் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ப்ரைஸை ஏற்றிட்டு கம்மி பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. அண்ட் இருக்கிறதுலே அஃபிஷியலாக உண்மையாகவே வந்து ஆஃபர் ஏதாச்சும் வந்ததுன்னா மட்டும் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம். சும்மா வந்து இருக்கிறதெல்லாம் அவன் போகிற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்களே தவிர இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ஆஃபர்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கொடுக்க போகிறது கிடையாது. ஒரே ஒரு ஆஃபர் கொடுத்தா கூட உண்மையாகவே இருந்துச்சுன்னா மட்டும் நான் அப்டேட் பண்ணுறேன். வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப்பில் இன்னும் சேனலுக்கான ஆப்ஷன் நமக்கு வரல, வந்ததுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுவேன், நீங்கள் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய பேருக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு நபருடைய அக்கௌண்ட்டுக்கு நைட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா 9,000 கோடியை கிரெடிட் பண்ணியிருக்காங்க. அவர் என்னடா இது நம்பர்லாம் இது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 21,000 ரூபாய் வந்து ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பிச்சு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. பணம் உண்மையாகவே வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வித்தின் ½ அன் ஹவரில் மொத்த பணத்தையும் வந்து எடுத்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் மாற்றி நீங்கள் வந்து ஜெயிலுக்கு போயிடுவீங்க, இல்லை தம்பி ப்ராப்ளம் இல்லை அப்படின்றத போல் அந்த நபரை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க பேங்க்ல இருந்து. ஸோ இவரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்கப்புறமா வந்து லாயர் வச்சுட்டு போய் பேங்க்லேயும் பேசியிருக்காரு, போலீஸ் ஸ்டேஷன்லேயும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்பி பேங்க். ஸோ எந்த அளவுக்கு அலட்சியமாக இருந்திருக்காங்க அப்படின்னா பாருங்களேன், 9,000 கோடி ஒரு அக்கௌண்ட் போட்டிருக்காங்க. அதுக்கு இவரை மிரட்டுறாங்க, இல்லை ஃப்ரீயாக லோன்லாம் தந்துடுறோம், நீங்கள் டாக்ஸியெல்லாம் வாங்க, நீங்களே சொந்தமாக வாங்கி ஓட்டிக்கலாம்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ என்னடா அப்படின்ற ஒரு பெரிய டவுட் இருக்குல்ல. மூடி மறைக்காமல் உண்மையை கண்டுபிடிச்சா ரொம்ப நல்லது தான். இவரையும் சேஃபாக வச்சுக்கணும். அண்ட் எக்ஸ், நம்மளுடைய ட்விட்டர் எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அந்த ப்ரீமியம் அந்த ப்ளூ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றதெல்லாம் வச்சு இந்த ப்ளூ டிக்கெலாம் வந்து கொடுத்து எல்லாரும் யூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க இல்லையா. இதே போல் இனிமேட்டு ட்விட்டரில் யாராச்சும், அதாவது இந்த எக்ஸில் யாராச்சும் வந்து போஸ்ட் பண்ணணும், அக்கௌண்ட்லாம் வச்சுக்கணும்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் கொண்டு வர போகிறோம், ஃப்ரீ யாருக்குமே கிடையாது அப்படின்றத போல் இலான் மஸ்க் சொன்னதாக பல இடங்களில் வந்து வதந்திகள் வந்து பரவிட்டு வந்தது. அதுக்கு எக்ஸே என்ன சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் வந்து கிடையாதுங்க, அவர் வந்து ப்ளூ சப்ஸ்கிரிப்ஷனை பற்றி மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்றத போல் வந்து சொல்லியிருக்காங்க. பட் போகிற போக்க பார்த்தா உண்மையாகவே வந்து எக்ஸில் ஏதாச்சும் ஒரு விதத்தில் வந்து எல்லாருமே வந்து மினிமமாக இவ்வளோ வாட்ச் கொடுங்கப்பா அப்படின்றத போல் கொண்டு வருவாங்களோ, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு விதத்தில் இன்கம் எதிர்பார்ப்பாங்கன்ற போல தான் நானும் நினைக்கிறேன். இந்த S23 ப்ளஸ்ஸை பாருங்கள், பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கா, முன்பக்கமாக வாவ் அப்படின்றத போல் தோணுதா. பின்னாடி பாருங்கள் ஐஃபோனுடைய டிசைன் இருக்கா. இப்போ திரும்ப முன்னாடி பாருங்கள் இந்த டைனமிக் ஐலாண்ட் இருக்கா. செம்மல்ல. ஐஃபோனில் இருக்கிறதுலே பெஸ்ட் என்ன, பின்பக்கம் அந்த கேமரா டிசைன்லாம் பார்த்தா வாவ் அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள். அண்ட் முன்னாடி வந்து டைனமிக் இல்லையா. இந்த சைடில் என்ன பார்க்குறதுக்கு கர்வ்டு டிஸ்பிளே சாம்சங் மாதிரி இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். இது ரெண்டுத்தையுமே இணைச்சு ஐடெல் S23 ப்ளஸ் அப்படின்ற அதே பேரை அப்படியே வச்சு இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க 15,000 ரூபாய் பட்ஜெட்டில். அண்ட் முக்கியமாக ப்ராசஸர் தெரியுமா, யூனிசாக். iOS 17 அப்டேட்டை அஃபிஷியலாக வந்து ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. ஐஃபோனில் வந்து என்ன ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குன்றதெல்லாம் அடுத்தது. பட் ஆப்பிள் ஒரு விஷயத்தை உருப்படியாக பண்ணுறாங்கன்னா, அப்டேட்டை ரிலீஸ் பண்ணாங்கன்னா பழைய டிவைஸ்லேருந்து புது டிவைஸ் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே நாள் டேட்டை கொடுத்து எல்லாருக்குமே வர மாதிரி வந்து பிளான் பண்ணிடுறாங்க. நிறைய பேருக்கு எரர் வந்திருக்கும், பட் நிறைய பேருக்கு அப்டேட்டும் வந்துருச்சு. பட் iOS 17 அப்டேட் பண்ணதுக்கப்புறமாக எங்களுக்கு பேட்டரி ட்ரைன் இஷ்யூ இருக்குன்றது போல் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறமாக 17.0.1 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சமாக ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு பக்கெல்லாம் அப்படின்றத போல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் iOS 17 நிறைய விதமான புது ஃபீச்சர்ஸையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. iOS யூசர்ஸ்க்கு நம்மளுடைய டெடிகேட்டட் வீடியோ இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலி ஒரு சில நாட்களுக்கு முன்பாக, இல்லை ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் JIO விசஸ் ஹாட்ஸ்டார், டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் யார் வின் பண்ணுவாங்கன்னு கேட்டிருந்தேன்.
கிட்டத்தட்ட இப்போ ஜியோ தான் வின் பண்ண மாதிரி இருக்குது. ஏன்னா டிஸ்னி என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம், ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இது ரெண்டுத்தையுமே நாங்கள் விற்கிறோம்ப்பா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க. ஏன்னா வருமானமே வரல, நாங்கள் வேறு ஃப்ரீயாலாம் வந்து ஏஷியா கப்பெல்லாம் பார்க்க வச்சோம், ஆனால் 1080p கொடுத்த உடனே மக்கள்லாம் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறது வருமானத்துக்கு அப்படின்னு தெரியலன்றதுனால இது ரெண்டுத்தையுமே விற்கிறதுக்கு பிளானில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு சைடில் வந்து என்ன போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லீக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுத்தையுமே அஃபிஷியலாக ஜியோ கிட்டேயே விற்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ காம்படிஷன் நல்லது அப்படின்னாலுமே இந்த அளவுக்கான மோனோபோலி நல்லது கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ரீசெண்ட் நம்மளுடைய ஆனர் 90 எல்லாம் வந்து பார்த்துருந்தோம். அப்படியே பஞ்சு மாதிரி இந்த வால்நட் எல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணிச்சு. நோக்கியா ஃபோன் உட்பட, நோக்கியா ஃபோனை தவிர மற்றது எல்லாமே அடிச்சு துவம்சம் பண்ணிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனர் 100 ப்ரோன்ற ஸ்மார்ட் ஃபோனை சைனாவில் அறிமுகப்படுத்த போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவுக்கு சீக்கிரமாக வருவான் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. பட் ஆனரை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்ததாக நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் இருக்குது அப்படின்றத போல தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Snapdragon 8 Gen 2 கொடுக்க போகிறாங்க. 2 செல்ஃபி கேமராங்க பார்க்கறதுக்கு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 90 ப்ரோ பார்த்த மாதிரியே தான் இருக்குது. பின்பக்கம் அந்த கேமரா டிசைன் மட்டும் எனக்கு கொஞ்சம் இடிக்குது. பட் இருக்கட்டும், இதுவாச்சு கொஞ்சம் நல்ல ப்ரைஸிங்கில் கொண்டு வந்தாங்கன்னா ஓகே. அண்ட் அஃபிஷியலாக ஜியோ ஏர் ஃபைபரை இப்போ ஒரு சில முக்கியமான சிட்டிஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் லான்ச் பண்ணியிருக்காங்க, பெங்களூர், ஹைதராபாத், டெல்லி, மும்பை இந்த மாதிரி வந்து மெயின் சிட்டிஸில் வந்து இப்போதைக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. படிப்படியாக மற்ற டவுன்ஸ்க்குலாம் வந்து வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய்ன்றது இன்ஸ்டாலேஷன் சார்ஜிங்க ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து வந்துடும். மினிமம் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 599 30 MBPSக்கான பிளான் இது. இதில் உங்களுக்கு ஓடிடிக்கான அந்த ஆப்ஸ் ஒரு சில ஆப்ஸும் வந்து கொடுத்துருவோன்னு சொல்கிறாங்க. 899 பிளானில் 100 MBPS பிளான், இதுலேயும் ஓடிடி ஆப்ஸ் வந்து வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு வந்து 100 MBPSலேயே எனக்கு நெட்ஃப்ளிக்ஸ், அமேசானும் வேணும்னா 1199 ரூபா அப்படின்ற பிளானை வாங்கினீங்கன்னா அது வந்துடும் சொல்கிறாங்க. இது இல்லாமல் மேக்ஸ் இருக்குது. மேக்ஸில் வந்து 300 MBPS, 500 MBPS அண்ட் 1 GBPS இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபைபர் மூலியமாகவே அப்படின்றத போல சொல்கிறாங்க. கிருஷ்ணகிரியில் ஏர் ஃபைபர் வரல. நிறைய பேர் வந்து ஜியோ ஏர் ஃபைபரை பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி உங்களுக்கான வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏதாச்சும் ரெட்மி சைனாவில் ரெட்மி நோட் 13 அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய சீரிஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சீக்கிரமாகவே இந்தியாவிலே வந்து லான்ச் ஆகிடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். எவ்வளோ சீக்கிரம்ன்றது தெரியல, பட் என்ன விஷயன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து 13 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,000 ஸ்டார்ட் ஆகுது அந்த மெயின் சீரிஸில். அண்ட் ப்ரோ ப்ளஸ் வந்து 24,000 வரும்போது அங்கே விலைக்கு இந்தியாவில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா. அண்ட் உங்களுக்கு பேசிக் மாடல் 13ல் வந்து டைமென்சிட்டி 6080 ப்ராசஸர். இதுக்கு அடுத்தது 13 ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 7 Gen 2 அண்ட் ப்ரோ ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைமென்சிட்டி 7200 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸர். அண்ட் டிசைன் எல்லாம் பார்க்கும்போது அந்த வீக் லெதர் அந்த மாதிரி டிசைனில் தான் அது வருது. ஸோ ஓகே, பார்க்கலாம். சினிமா தேட்டருக்கு விரும்பி போகக்கூடிய நண்பர்கள் மல்டிப்ளெக்ஸில் 99 ரூபாய்க்கு நீங்கள் படம் பார்க்கணும் அப்படின்னா அக்டோபர் 13ஆம் தேதி நேஷனல் சினிமா டே. அதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய 4000க்கும் மேற்பட்ட மல்டிப்ளெக்ஸ் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா 99 ரூபாய்க்கு வந்து நாங்கள் வந்து காட்சியை வந்து காமிக்க போகிறோம் மக்களுக்கு அப்படின்றத போல சொல்லிட்டு இருக்காங்க. இஃப் இன் கேஸ் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் பாருங்க. அண்ட் 2-3 நாட்களுக்கு முன்பாக மோட்டோரோலாவுடைய H40 நியோன்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. நமக்கு வரல. ஸோ டைமென்சிட்டி 7030 சொல்லக்கூடிய ப்ராசஸர், 144 ஹெர்ட்ஸ்க்கான POLED டிஸ்பிளே, 12 GBக்கான ரேம், 5000 mAhக்கான பேட்டரி, 68 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். பார்க்கறதுக்கு எல்லாமே வந்து நல்லா தான் வந்து இருந்தது. பட் இருந்தாலும் ஒரு சில பேர் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒன்ஸ் கிடைச்ச உடனே டெஸ்ட் பண்ணி உங்களுக்கான வீடியோ போடுறேன். அண்ட் OnePlus உடைய அஃபிஷியல் ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன் OnePlus ஓப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் அக்டோபர் 19ஆம் தேதி லான்ச் பண்ணுறாங்க அப்படின்றத போல் லீக்ஸ் வந்துட்டு இருக்கு. லீக்காக மட்டும்தான் இருக்குது, இன்னும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரல. இன்னும் 1 month இருக்குது, பொறுத்திருந்து பார்க்கலாம். விண்டோஸ் யூசர்ஸ்க்கு ஒரு நிறைய விதமான அப்டேட்ஸை வந்து சீக்கிரமாக வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா MS பெயிண்டில் அப்டேட் கொண்டு வராங்கப்பா. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமாக லேயர்ஸ், நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்படி லேயராக இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இனிமேட்டு நீங்கள் பெயிண்ட்லேயே பண்ண முடியும். அண்ட் செலக்ஷன் டூல்லேருந்து நீங்கள் வந்து PNG ஃபைலை கூட வந்து எடிட் பண்ண முடியும் அப்படின்றது போல சொல்கிறாங்க. வரவேற்கத்தக்க விஷயம். ஜப்பானுடைய டோக்கியோ ரயில்வே ஸ்டேஷனில் உங்களுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் லைவாக டிரான்ஸ்லேஷன் நடக்கக்கூடிய வகையில் ஒரு டிஸ்பிளே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. அதை நம்ம நார்மலாக கவுண்டர்லாம் வந்து உட்காந்துருப்போம். அவங்க உட்காந்து ஜாப்பனீஸில் பேசுவாங்க. நம்ம போகிறோம் டூரிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், இங்கிலீஷில் பேசுவோம். அவங்க பேசுறது நமக்கு புரியாது, நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியாது. ஸோ இந்த மாதிரி இடத்துல அந்த டிரான்ஸ்பரண்ட் டிஸ்பிளே நம்ம பேசும்போதே இங்கிலீஷ் டு ஜாப்பனீஸ் கன்வெர்ட் ஆகி அவங்களுக்கு போயிடும். அவங்க பேசுகிற ஜாப்பனீஸ் வந்து அழகாக கன்வெர்ட் நமக்கு இங்கிலீஷ் வந்து காமிச்சிடும். நம்ம அடுத்தது என்ன ஏதுன்றது முடிவு எடுத்துட்டு போயிட்டே இருந்தெல்லாம். ஸோ இது இன்னும் நிறைய கண்ட்ரீஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகும் டெக்னாலஜி. 10,000 ரூபாய்க்குள்ள ஒரு பெஸ்ட் ப்ரொஜெக்டர் வேணும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்மளுடைய வீடியோ போட்டிருக்கோம், நேத்தி தான் சுட செக் பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய பேர் ஆதரவு கொடுக்கும் பட்சத்தில் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி இன்டெப்த்தாக டெஸ்ட் பண்ணி போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ நன்றி. அண்ட் கடந்த வர சூப்பர் கமெண்டர்ஸ் இந்த 3 பேர் தான். 3 பேருக்கும் மிகப்பெரிய நன்றி.